என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி தொக்கு தான். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். வாங்க போகலாம் கிச்சனுக்கு. தக்காளி தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். தக்காளி 1/4 கிலோ எடுத்து வச்சுக்கிறேன். 100 கிராம் சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல் நசுக்கி வச்சுக்கிறேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய், கடுகு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். கடாய் காயிட்டோம். இப்போ கடாய் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதை நம்ம எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நம்ம ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த பூண்டை போட்டுக்கிறேன். வதக்கிக்கிறேன். இப்போ இதுமாரி நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கினா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் இப்படி வதக்கிக்குங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பெரிய வெங்காயம் போட்டு செய்கிறதுல சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கிறோம். அதுவும் நாட்டு மல்லி தான் நான் வாங்கி வச்சுக்கிறேன். இன்னும் சூப்பராக இருக்கும். வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கிறோம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். இப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கிடும். அதனால் இதுக்கு தேவையான உப்பு நான் போடுறேன். மஞ்சள் 1/2 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அழுத்தி விட்டுக்குங்க. அப்போ தான் அந்த தக்காளி நல்லா வதங்கும். காய்கறி எல்லாம் தீந்துருச்சு, என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த தக்காளி தொக்கு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குது. என்ன சொன்னியா, உனக்கு இப்போயே சாப்பிடணும் போல இருக்குதா? ஆமாம், நாக்கில் எச்சு ஊறுது. அது இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், நாட்டு தக்காளி, நாட்டு கொத்தமல்லி, அதனால் இது எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்லா சப்பாத்தி போட்டு இதில் தொட்டு சாப்பிட்டோம்னா
செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் தோசைக்கெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ் இருந்தால் போட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.